தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் தெரியுமா? சங்கீதம் 128வது அதிகாரத்தை ஒவ்வொருவரும் வாசிக்க மறந்து விடாதீர்கள். தினந்தோறும் அதை தியானித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் முதலாவது உங்களுக்கு என்ன தருகிறார் தெரியுமா? உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீதான் சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் கர்த்தர் கொடுப்பார். இதுவரையிலும் ஒவ்வொரு நாளும் நான் பிரயாசப்படுகிறேன். என் கைகளினாலே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கடினமான வேலைகளை எல்லாம் செய்து சம்பாதிக்கிறேன். ஆனால் ஒன்றும் என்னுடைய கைகளிலே நிலைத்து நிற்க முடிய மாட்டேன் என்கிறதே என்று புலம்புகிறீர்களா? தேவனுக்கு பயந்து அவருடைய வழியிலே நடவுங்க. உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஒருவரும் அபகரிக்க முடியாது. தடைகளை எல்லாம் விளக்குவார். பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகி இருக்கும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய குடும்பம் எப்பொழுதும் உன்னுடைய வீட்டிலே கனிதர்பவர்களாக இருப்பார்கள், சந்தோஷம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் வீட்டிற்கு கடந்து போகிறீர்களோ, வேலை முடித்தோ மற்ற காரியங்கள் கடந்து சென்றோ தூர பிரயாணம் போய் வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது உங்களுடைய வீட்டிற்குள்ளே சமாதானத்தை காண்பீர்கள். எப்பொழுது வீட்டிற்கு வரலாம் என்று சொல்லி குடும்பம் ஏங்கிக் கொண்டிருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் இந்த குடும்பத்தார்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள் என்று புகழ்ந்து கொண்டு இருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல வளருவார்கள். உன்னை சுற்றிலும் காணப்படுவார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமாக செயல்பட மாட்டார்கள். பிள்ளைகள் தூர ஓடி போக மாட்டார்கள். எப்பொழுதும் உன்னை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த மனிதன் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் நிலைத்து நிற்கிறான். தேவன் அவனை சியோனில் இருந்து, உன்னதத்தில் இருந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவனுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் எருசலேமின் வாழ்க்கையை அவன் காண்பான். சபையிலே நிலைத்து நிற்பான். தெய்வ பிரசன்னத்திலே காணப்படுவான். தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் பிள்ளைகளினுடைய பிள்ளைகளையும் தேவன் காணும் பண்ணும்படி செய்வார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தருகிறேன் என்று உடன்படிக்கை பண்ணியிருந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, நீ பயந்து நடக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு நடைபெறும். எப்படி திராட்சை செடியானது கனிகளை கொடுத்து எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதோ, நீயும் உன் குடும்பத்தாரும் அப்படியே காணப்படுவீர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது. God bless you.